ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, சுமன் கவி சார் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். தண்ணி விட்டு வெட்ட வீதியா இருக்கு, எங்களால வச்சுக்கிட முடியாது அப்படிங்கிற நிலைமை கர்நாடகாவுக்கு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா ஓபன் பண்ணி தான் விடணும். இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது விஜய் இப்படி மௌனச்சாமியாராக வாய்மூடி அமைதி காப்பு. அங்கிள், ஐ எம் ரெடி, வாங்க, நான் பனையூர்ல இருக்கேன். கில்லி படத்துல பாண்டு அவர்கள் ஒரு வசனம் பேசுவார். இவனை மட்டும் அனுப்பிச்சிட்டா கர்நாடகால இருந்து தண்ணீரை அப்படியே எடுத்துட்டு வந்துருவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். விஜய் சொன்னாரா நீ பாத்தியா அப்படின்னு பேசுறவன அப்படியே சட்டையை பிடிச்சு. தமிழ்நாடு அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க டயலாக் பேச முடியாது, ஆக்ஷன் காட்ட முடியாது. சட்டையை பிடிச்சி மக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துக்கிட்டு உலகத்துல அவன் எங்கேயோ ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறான், நீங்க என்னடான்னா மேல உச்சத்துல போய் உட்கார்ந்துருந்தா சுக்கிர தசை அப்படி சுக்கிர பார்வை நேரடியா உச்சத்துல பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா, இதோ டெல்டா விவசாயிகளின் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை. சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, மேட்டூர் டேம்ல கலைஞர் ஆட்சியில செய்த தவறுகள் தான் காரணம். பிரச்சனையா ஸ்டாலின், அதை விட்டீங்கன்னா கலைஞர். விஜய் செய்தது அல்லது செய்வதற்கு இருந்தது இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம். பேசாமல் இருந்தது மிகப்பெரிய குற்றம். போவதற்காக திட்டமிட்டது அதைவிட பெரிய குற்றம். இன்னைக்கு எதிர்த்து கலைஞரையும் அல்லது தேசியமயமாக்கணும்னு சொல்றது குற்றத்திற்கு மேல் குற்றம். சார் வணக்கம். வணக்கம். இது மேகதாது அணை விவகாரம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டில். கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார்ல, அவரும் அமைதியாக இருக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, நிலைப்பாட சொல்ல மாட்டேங்கிறாரு. டிகே சிவகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் ப்ரெஷர் கொடுத்தோம், இவர் விஜய் அவர்கள் நான் போவேன், 13 பேர் கொண்ட குழுவோட போவேன்னு சொன்னாங்க. திடீர்னு டிகே சிவகுமார் அவர்கள் நீங்கள் வராதிங்க, சூழ்நிலைங்க சரியில்லை, இன்னொரு நாள் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த பேக் அடிக்கிறதுக்கான காரணம்? இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரு தாவகக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா, விஜய் எங்கேயுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, விஜய் எங்கேயாவது நான் வரேன்னு சொன்னாரா அப்படி கேட்பாங்க. அல்லது நான் வரலன்னு சொன்னாரா? அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாரு, நீங்களாவது ஒரு புதுசாக எதை சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கள் விஜய் எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவர்கள் சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, டிகே சிவகுமார் தான் விஜயோட சந்தித்தால் நல்லது, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக டிகே சிவகுமார் அவர்கள் தான் விஜய் கூப்பிடுறாரு. கூப்பிடுறது கூட கிடையாது, நாம சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் வைக்கிறார். அதுக்கு பிறகு நீங்க வர வேண்டாங்கிறாரு. அப்ப ரெண்டுமே வந்து அவர் பக்கத்துல தான் வருது. இதுல விஜய் எங்க நீங்க விஜய் போட்டு ஏன் தலையெழுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி அவர்கள் கேட்பாங்க. ஓகே. ஆனா எங்க இந்த மாதிரி விஜய் போறாராமே 3ஆம் தேதி அப்படி ஒரு செய்தி வருதே, அது உண்மையா அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் விஜயனுடைய மனசாட்சி உடலும் உயிருமாக இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் பதில் சொல்லாமல் ஓடுவார். 1000 பேர் அங்கே 1000 பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்லி தலதெறிக்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா கட்சியும் பதறுது. ஆனால் நீங்கள் கூலாக ஓடுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீங்கள் பதில் சொல்லல, பதில் கேட்க வேண்டிய இடத்துல வருகிற போது பதில் அதுவும் கொடுக்கல. செங்கோட்டையனும் அதே, நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் பிடிச்சி மைக்கண்டினா ஓடுறாரு. அப்போது இவர்கள் பதில் சொல்வதற்கு தயாரில்லை. தே நெக்லெக்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவர்களுடைய நடவடிக்கை காட்டுகிறது. அப்போ இந்த இதுக்குள்ள நின்றுக்கிட்டு விஜய் சொன்னாரா நீ பாத்தியா அப்படின்னு பேசுறவன அப்படியே சட்டையை பிடிச்சி, என்ன இவ்வளோ பேர் கத்திக்கிட்டு இருக்கிறான், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, விஜய் இதை கூட பேசலாம், அவர் எதை பேசுவார் அப்படின்னு நாம் கேட்கணும். சரிங்களா? இப்போது விஜய் சொல்லலைங்கிறது மட்டும் இல்லை, இப்படி ஒரு ஒரு பிரச்சனை வருது இல்லை, அவர் யார், கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவர் அழைக்கிறாரு. அழைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதை பற்றி செய்தி வெளியில் வருது. 13 பேர் கொண்ட குழு 3ஆம் தேதி அப்படிங்கிற அளவுக்கு துல்லியமாக வருது, கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது. இதெல்லாம் நடக்கும்போது விஜய் மட்டும் பதில் சொல்லலை, அப்படி பேசலைங்கிறத வச்சுக்கிட்டு வாதாடுவது என்பது அயோக்கியத்தனம். இந்த வாதாடுகிறவரை சொல்றேன், எவன் பேசினாலும் சரி. சரிங்களா? இப்போ அங்க பிரச்சனை நடக்கலையா, இவ்வளவு பேர் யாரு கேட்கிறா? எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, சரி உதயநிதி எதிர்கட்சி தலைவர், அவர் பேசுறாரு.
ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் இவரு நம்ம எடப்பாடி கூட பேசுறாரு. எடப்பாடி பேசுறாரு. விவசாய சங்கங்கள் பேசுது. இவரு என்ன பேரு பொதுச் செயலாளர் நம்ம துரைமுருகன் பேசுறாரு. இதெல்லாம் எதிரிகள், எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள். சரி, இவர்கள்லாம் பேசுறாங்க, ஓகே ரைட்டு. விவசாய சங்கங்கள் பேசுதில்ல, அதற்கு நீங்க பதில் சொன்னீங்களா? இல்ல. ஒண்ணு. இன்னொன்று, உங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற விசிகா சொல்கிறது, உங்கள்கிட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் வன்னியரசு பேசுறாரு, நீங்க இது குறித்து பதில் சொல்லணும், நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகள். அதுல எவ்வளவு விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறாங்கன்னா, கன்னியாகுமரியில் பேசிய சண்முகம் அவர்கள், சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன தண்ணியை போய் அள்ளிட வர போறீங்க, தண்ணி கேட்க தானே செய்ய போறீங்க, அதுக்கு நீங்க அங்க போகணும், சட்ட ரீதியாக என்ன நடைமுறை இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, தேவையில்லாம போனீங்கன்னா எல்லாவற்றுக்கும் உங்களை அழைத்து பேசுகிற அளவிற்கு அவர்கள் சொகுசாய்ப்பிடும். அப்புறம் நீங்க வந்து ஒரு கூப்பிட்டா வருவாரியா, பேசிக்கலாம்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது இந்த பேச்சுவார்த்தையே நமது நிலையை குழப்புவதற்கு ஆகிவிடும் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஒருவேளை விஜய் இப்படி நினைச்சிட்டாரோ, இந்த கில்லி படத்துல பாண்டு அவர்கள் ஒரு வசனம் பேசுவார், இவனை மட்டும் அனுப்பிச்சிட்டா கர்நாடகால இருந்து தண்ணீரை அப்படியே எடுத்துட்டு வந்துருவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அது போல நினைச்சிட்டாரோ விஜய், சரவணவேலா மாறிட்டாரோ? இது வந்து அது அப்படி மட்டும் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 70 அவர் ஆரம்ப காலத்தில் அவர் வந்த உடனேயே இதே மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. அதாவது தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது தான் அந்த பிரச்சனை வரும். தண்ணி விட்டு வெட்ட வீதியாக இருக்குது, எங்களால் வச்சுக்கிட முடியாது அப்படிங்கிற நிலைமை கர்நாடகாவுக்கு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா ஓப்பன் பண்ணி தான் விடணும். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு கர்நாடகா பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. வர்ற தண்ணியை நம்மளாலையும் பிடிச்சி வைக்க முடியாது, நம்மகிட்டையும் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற மேட்டூர் அணை இதுதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு இருந்த குண்டூர் ராவ், அவர் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர், அவரே சொல்றாரு. அதனால எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறவர், எம்ஜிஆர் அங்கே போறாரு, போய் அவருக்கு நல்ல ஒரு மரியாதை, சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு, உட்காந்து பேசிட்டு அடுத்த நாளே வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக தண்ணி திறந்து வைக்கிறாங்க. இது அவர்களுக்கு இருந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் காரணமாக நடந்துச்சு. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நாம நடுவர் மன்றத்தில் ஒரு இதை போட்டோம், நடுவர் மன்றம் ஒரு 4.5 டிஎம்சி 3500 கன அடி விகிதம் 15 நாட்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 4.5 டிஎம்சியா இருக்கும். இந்த தண்ணியை கொடுக்கணும்னு நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு. அப்போ தீர்ப்பு வந்துருச்சுல்ல, எப்படி கொடுக்கணும்ல. இப்போ நாம அண்ணன் அங்க போனா ஒரு ரீல்ஸை போட்டு, நான் எம்ஜிஆர், புதிய எம்ஜிஆர் வந்துட்டாரு, போன தண்ணி வந்துருச்சு அப்படின்னு ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு ஒரு பிளான் போட்டுக்கலாம். அடுத்த எம்ஜிஆர்னு தன்னை பில்டப் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற சிக்கல் என்னன்னா, நாங்கள் இந்த தண்ணியையும் தரமாட்டோம், அடுத்த அந்த இனிமேலும் தண்ணி தராததுக்கு என்ன வழி உண்டோ அதுக்கு மேகத்தாட்டு அணையும் கட்டுவோம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லிட்டாங்க அவங்க. சரிங்களா? அவங்க அது சொன்னது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ் அவர் கூட்டத்தை கூட்டி தேட்டரை முடக்கிறாரு. ஆமாம், ஜனநாயகன் அங்கே அதோகதி ஜனநாயகனை முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து செய்தி தான், ஒரு தகவல் தான். விஜயினுடைய ஜனநாயகன் படம் வர வேண்டும், அதை தடை செய்யக்கூடாதுங்கிற பேச்சுவார்த்தை தான் இவர் செய்தாரே தவிர தண்ணி வரணுங்கிற பேச்சுவார்த்தை நடத்தல. அதுக்காகத்தான் இவர் அங்க போறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வருகிறது. ஆனா தியேட்டர்ல ஜனநாயகனை நிறுத்திட்டாங்க. ஏன்னா கர்நாடகாக்காரர் அந்த ப்ரொடியூசர், ஆமா, தமிழ்நாட்டின் பிரதிநிதி கர்நாடகாக்கார ப்ரொடியூசர், தமிழ்நாட்டின் அரச பிரதிநிதியாக டெல்லியில் அமைச்சு உட்கார வச்சிருக்கலாம். அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி கடன் செலுத்தணுங்கிறதுக்காக இவர் போறாருன்னு ஒரு செய்தி இருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ விஜய் அங்க போயிருந்தால் போகிறதுக்கு அங்க எதிர்ப்பு நடக்குது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவராக இந்த எடியூரப்பா என்ன பண்றாரு, அவரும் களத்துல இறங்கி பாஜக ஸ்கோர் பண்ணுது. இப்போ 2 பக்கமா வந்து அங்கே அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. தண்ணி இல்லாம இல்ல, 4.5 டிஎம்சி கொடுத்தாகும். 4.5 டிஎம்சிங்கிறது பங்கீடு கிடையாது, அதாவது உரிய ஷேர் கிடையாது. இது ஒரு ஸ்கேர்சிட்டி. இங்க ஒரு பற்றாக்குறை நிகழ்கிறது. இந்த பற்றாக்குறையில் இருப்பதில் பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான். எவ்வளவு கொடுக்கணும், நிலைமையை சரி செய்யறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும். ஆக்சுவலா எப்படின்னா 177 டிஎம்சி 2018 தீர்ப்பின்படி ஏற்கனவே 193 டிஎம்சியாக இருந்ததை 177 டிஎம்சியாக குறைத்து கொண்டார்கள். 190 நினைக்கிறேன். ஏன் குறைச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு 4.5 டிஎம்சி வந்து எங்களுக்கு இந்த
பெங்களூரினுடைய தேவைக்கே போதுமானதாக இல்லை. அதனால அதை கொஞ்சம் எங்களுக்கு தேவை, அதுபோக இன்னும் கொஞ்சம் தேவைன்னு கொஞ்சம் டிஎம்சியை குறைச்சிட்டாங்க 2018. அப்படி குறைச்சதுக்கு அப்புறம் இந்த 177 டிஎம்சியை மாசம் இவ்வளவு கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஜனவரினா ஒரு 2 டிஎம்சி, பிப்ரவரினா 3 டிஎம்சி, இப்படின்னு மாற்றி மாற்றி அந்த நம்பர் மாறும். இந்த மழைப்பொழிவு காலம் இருக்கு இல்லையா, இந்த ஜூன் ஜூலை இந்த 2 மாசத்துலையும் அதிகமான நம்பர் வர வேண்டும். எப்படின்னா கிட்டத்தட்ட 31 டிஎம்சி வந்து ஜூலை மாதத்திலையும் 9 டிஎம்சி ஜூன் மாதத்துலேயும் வரணும். கூட்டி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து 40.44ன்னு வரும். இந்த 40 டிஎம்சியில் இன்னைக்கு 40 டிஎம்சினா எவ்வளோ பெருசு பார்த்துக்கங்க. அதில் 4.5 டிஎம்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்ததுங்கிறது ஒரு 3.5 டிஎம்சி வந்திருக்குது. அது போக ஒரு 4.5ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 7 வரும். 8 டிஎம்சி. அதாவது 40 டிஎம்சிக்கு 8 டிஎம்சிங்கிறது வந்து மிக மிக குறைவு, ரொம்ப குறைவு. ஒரு 20%. ஒரு என்ன சொல்றது, 5ல் 1 பங்கு நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை கொடுக்கறதுக்கான வசதி உங்கள்ட்ட இருக்குது. அதாவது பிலிகுண்டுவிலிருந்து இந்த அளவு, பிலிகுண்டுங்கிறது இந்த கர்நாடகா அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி, அதுல இருந்து எவ்வளவு தண்ணி வரணுங்கிறதான் கணக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மெயின் அணைகள்ல இருந்து அங்கிருந்து அனுப்பி வைக்கும்போது இங்கே 4.5 டிஎம்சி அனுப்பணும்னா அந்த வழியில் இருக்கிறது ஃபுல்லாக எங்களுக்கு தண்ணி வேஸ்ட்டாக போடும், அது வந்து ஆவியாக போயிடும், இல்லைனா பக்கத்தில் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டுறாங்க. இப்படியாக பல காரணங்களை சொல்கிறார்களே தவிர இந்த தண்ணி அனுப்புறதுக்கு அவர்கள் தயாரில்லை. இப்படித்தான் நிலைமை இருக்குது. இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். எம்ஜிஆர் அப்போ போனார், அவர் போய் சாதிச்சுட்டு வந்துட்டாரு குண்டுராவ் காலத்தில். ஆனால் 2012 ஜெயலலிதாவுக்கு இதே பிரச்சனை வருது. தண்ணி வந்தால் பிரச்சனையே இல்லை, தண்ணி மழை பெஞ்சிட்டுனா பிரச்சனையே இல்லை. ஆனால் மழை இல்லைன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த இஷ்யூ வந்துவிடும். அதில் அவர்கள் அரசியல் செய்வார்கள், அதை உணர்வுபூர்வமாக தூண்டுவார்கள். அவர்கள் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, ஒரே திசையில் இருப்பாங்க. நமக்குள்ள ஒரு திசை இருக்காது, ஆளாளுக்கு ஒரு ஐடியா. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2012 இதே மாதிரியான இஷ்யூ வரும்போது ஜெகதீஷ் ஷெட்டர் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக. இவர்கள் அங்கே 2 பேரும் சந்திக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. பெங்களூரில் சந்திக்கிறதுக்கான நாள் குறிக்கிறாங்க. 2 பேரும் போய் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசுகிறார். 1 மணி நேரம் பேசுகிறாங்க. பேசுனா எந்த முடிவுமே எடுக்கப்படலை. ஜெகதீஷ் ஷெட்டரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணது தான், ஷட்டர் ஒருபோதும் திறக்கப்படாது, த வாட்டர் வில் நெவர் கம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவார். உடனே அந்தம்மா மைக்கை கழட்டி போட்டு கோவத்தில் வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு உரையாடல் நடந்துச்சு. கடுமையான எதிர்வினைகளை ஜெயலலிதா ஆற்றினார். சட்ட போராட்டங்கள் நடந்தது. தொடர்ந்து இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 2018 அது ஆணையமாக மாற்றியது மோடி அரசு. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த விளையாட்டு, இந்த கேம்ங்கிறது இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது விஜய் இப்படி மௌனச்சாமியாராக வாய்மூடி அமைதி காப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்டு குரல் கொடுத்து வெற்றி பெறுவதற்கு உதவாது. ஓகே, இப்போ DK சிவகுமார் அவர்கள் 3ஆம் தேதி நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கர்நாடகாவில் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லா கன்னட அமைப்புகள், எதிர்கட்சிகள், முன்னாள் முதலமைச்சர்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய அமைப்புகள் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒற்றுமையை காக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். ஏன் விஜய் அவர்கள் தயங்குகிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு? விஜய் தயங்குகிறாருங்கிறது மட்டும் இல்லை, நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கெடுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அதை அவர் சார்ந்து பேச வந்த ஒருத்தர் பேசுகிறார், அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறாரு. இது ஒன்றும் சினிமா கிடையாது, உடனே நினைச்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி அடித்து முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, எப்பா இப்போவாது உங்க வாயால் ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டாங்க. இது சினிமா கிடையாது, சட்ட போராட்டம் இஸ் சம்திங் டிஃபரெண்ட்டு. கையில் நீங்கள் வந்து வேலையோ கோடாரியோ தூக்கிட்டு போய் 4 பேரை வெட்டி தூக்கிட்டு வர வேண்டிய விஷயம் கிடையாது. கடந்த காலம் மாதிரி கரிகாலன் படையெடுத்து போய் கல்லணையை கட்டி அங்கேருந்து காவிரியை மீட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி கதையும் கிடையாது. இங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்குது, ஒரு சட்டத்திட்ட விதிமுறை இருக்குது. இந்த விதிமுறையை யார் மதிக்க மாட்டேங்கிறா? கர்நாடகா மதிக்க மாட்டேங்குது. மதிக்க மாட்டேங்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, உணர்வுபூர்வமாக அதில் விளையாட்டு விளையாடுது. எப்படி விளையாட்டு விளையாடுது? அங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இங்கே அதை கூட மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, பார்த்து ஜாக்கிரதைங்கிறான். இங்கே காவிரி பிரச்சனை வரும்போது ஒரு கன்னடர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது இல்லை,
அதை அப்படி நாம பார்க்கறது இல்ல. முதல்ல விசிபிளா தெரிகிற கன்னடர்கள் ரொம்ப குறைவு தான், சொற்பம் தான். அங்க நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு தான் அவங்க மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டுவது கூட எவ்வளவு அது அறமா? நீங்க திரைப்படத்துல கடைசி காட்சியில வந்து அம்மாவையோ தங்கச்சியையோ இல்லைன்னா ஹீரோயின். குழந்தையோ ஹீரோயினையோ பிடிச்சி வச்சுக்கிட்டு வில்ல மிரட்டுறது தானே. ஆமா. அப்போ விஜய் என்ன பண்ணணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், முடிஞ்சா என்னை வந்து ம். பார்த்துக்கோ அப்படின்னு அது திரைப்படத்துல சொல்லலாம். ம். ம். நடைமுறையில் சொல்ல முடியாது. ம். அப்படி நடிச்சு நீங்க வந்து ஸ்டாலின்ட்ட சொன்னீங்க. ம். அதாவது உங்களை எதிரியாக பார்க்காத ஒரு சொந்த கட்சிக்காரனை எவனும் வந்து இப்படி போய் வண்டி எடுத்து கொல்ல மாட்டான், அப்படிப்பட்ட நபர் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பாதுகாத்த, உங்க மேல கேஸ் போடாத ஸ்டாலினை பிடிச்சி என்ன சொன்னீங்க? அங்கிள் ஐ எம் ரெடி, ம். வாங்க, நான் பனையூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பேசுனீங்க. இப்போ சத்தம் இல்லை, சர்வம் அமைதி. அப்ப என்னன்னா இங்க டயலாக் பேச முடியாது, ஆக்ஷன் காட்ட முடியாது. ம். சட்டையை பிடிச்சி மக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கூட ஒரு விளக்க மாட்டேங்கிறாரு ஒன்றும் சார். கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காவிரி மக்கள் 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி மழை பெஞ்சிருந்தா நேரம் உங்களுக்கு தண்ணி, புது தண்ணி வந்திருக்கிறோம். குறுவை சாகுபடி பிரமாதமா எடுத்து திறந்து விட்டுருப்பாங்க, நடக்கலை. இன்னொன்று பார்க்கணும், இதை என்னடா நான் பேசக்கூடாது, ஏன்னா நான் ஒரு பகுத்தறிவாளர், நான் ஒரு பெரிய ரிஸ்ட், இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. ஆனால் மக்கள் எல்லாத்துக்குமே சென்டிமெண்ட் இருக்குது. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மழை வரலன்னா இவன் ஆட்சிக்கு வந்தாயா, முடிஞ்சு போச்சியா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாயாம்பா. நீங்கள் வரி விதித்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி மற்றதெல்லாம் உயர்த்துறதெல்லாம் அவன் ரெண்டாவது, அவனுக்கு அது நேரடியாக புரியாது. அவன் நேற்று 2 ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி தண்ணி வரல, மழை பெய்யலை, குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு சொன்னால் இந்த படுபாவி வந்தான் நாசமாக போச்சுன்னு உங்கள் தலையெல்லாம் கட்டுவான். அது இயற்கை தான் பண்ணியிருக்கான். ஆனால் இவர் ஸ்டாலின் இருந்த 5 ஆண்டு காலமும் எடப்பாடி இருந்தபோது நெருக்கடி இருந்துச்சு. ஆமாம், அல்லாடினாரு. ஆனால் ஸ்டாலின் வந்திருந்த 5 ஆண்டு காலமும் கரெக்டாக இருந்தது. ஸ்டாலின் நிர்வாகத்தை மட்டும் இல்லை, கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்குப்படி ஆமாம், அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. ஏன் நான் உடனே நான் இந்த அதிர்ஷ்டத்தை பேசுகிறேன்னு, இதெல்லாம் உனக்கு நீ பெரிய அதிர்ஷ்டான்னு கேட்கக்கூடாது. ஆனால் இந்த விஜய் யாரு? அங்கே பதவி ஏற்றுட்டு தெய்வமே பெரியார் தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிடுவாரு. பண்டிட்ஜி சொல்கிற மாதிரி கையில் கலர் கலராக கயிறு கட்டிக்கிடுவார். இருக்கிற இடம் ஜெயலலிதாவே, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே போய் பெரிய ஜோசியக்காரங்களை பார்க்கக்கூடிய பெரிய, அதாவது அந்த இதில் நம்பிக்கை கொண்டவர், ஆன்மீகத்தில் அதிகமாக நம்பிக்கை கொண்டவர். அவரே இந்த இடத்தை விட்டு மேலே மாடி மாற்றணும்னு சொல்லலை. 10வது மாடிக்கு நீங்கள் ரூமை மாத்துறீங்க, யாரு? பண்டிட்ஜி சொல்லி. அப்போ இப்படி ஒரு நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னளவில் ஒரு படு கேவலமான, படு மோசமான ஒரு பழமைவாதியாக உலகத்துல அவன் எங்கேயோ ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்க என்னடான்னா மேல உச்சத்துல போய் உட்கார்ந்துருந்தா சுக்கிர தசை அப்படி சுக்கிர பார்வை நேரடியா உச்சத்துல பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் சொன்னா, உனக்கு என்ன அறிவு இருக்கு சொல்லுங்க? அப்படி பார்த்தானா அது சுக்குநூறா உடைஞ்சிருக்கு தானே சார் சொல்லணும். இப்போ ஒரு இடத்த மாத்திர போற டைம்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகளும் தமிழ்நாட்டு மக்களும் வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்றதான் பாக்குறாங்க. பெரியார் அதான் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இது இருக்கு இல்லையா, 20 வாக்கில் 1920 வாக்கில் அங்கே தோல் சீலை போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த இந்த இது போராட்டம், அதாவது பொது கிணத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து திருவிதாங்க சமஸ்தானத்துக்கு போறாரு. போனால் இவரை கைது பண்ணி உள்ள வச்சிடுறாங்க. அந்த அரசர் வர்மா, ரவி வர்மாவா ஏதோ ஒரு வர்மா, அந்த வர்மா இறந்து போயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு? சத்ரு சம்ஹார யாகம் நடத்துறாரு. யாரு? பெரியாரை கொல்றதுக்கு. யாகம் நடத்தி முடிச்சா அடுத்த நாளே அவர் சாப்டர் க்ளோஸ். எல்லாரும் கொண்டாடுறாங்க. நாயக்கரே நீங்க வந்தீங்க, ரிவர்ஸ்ல அடிச்சுட்ட. சத்ரு சம்ஹார யாகம் யாருன்னு புரிஞ்சு விஜய் அதே பண்ணாரு. நீங்க எதையோ எங்கேயோ சொல்றேன்னு சத்ரு திருச்செந்தூர்ல இருக்குது, மறந்துடக்கூடாது. அதாவது மலர் மாலைய பெரியார் சிலைக்கு போட்டுட்டு மலர் வளையத்தை பெரியார் கொள்கையில வைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி தான் இந்த விஜய். அதுக்கான நிகழ்கால நிதர்சனமான உண்மைதான் நீங்க இப்படி ஜோசியம் பார்த்துட்டு அலையிறது. சரிங்களா? குடும்பத்துல உள்ளவங்க கோயிலுக்கு போறாங்கிறது விஷயம் இல்லை, அது நான் ஜனநாயகவாதியா இருக்கங்களோட அடையாளம். ஸ்டாலின் வீட்டுல துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறாங்கன்னா ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி பாருங்க. தன் மனைவி ஒன்றும் கட்டுப்படுத்துறது இல்லை,
வேற பேர பிள்ளைகளுக்கு கூட கட்டுப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கு. என்னுடைய நம்பிக்கையில என்னுடைய கொள்கையில நான் இருக்கிறேன். உங்களோட நம்பிக்கையில் நீங்க இருக்கு. அது வேற. இங்க 2 இரட்டை வேஷம் போடுவது, ஏன் கலர் கலரா மாறுவது, அதெல்லாம் நம்பிக்கை பிரச்சனை இல்ல, மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை தான் பிரச்சனை. அப்போ நம்பிக்கை மூட நம்பிக்கைக்குள்ள போக வேண்டாம். கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். பெரியாருக்கு மாலை போட்டுட்டு இப்படி கேவலமா வந்து நீங்க கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க. இன்னும் கூடுதலா என்ன நடக்குன்னு பாருங்க. 2 நாளைக்கு நேத்து தான் பெரியார் திடல்ல அவர்கள் வந்து இதுக்கு நீட்டுக்கும் இதுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எதிராக 10% உயர் சாதி ஏழைகளுக்கான இதற்கும் எதிராக பேரணி, பைக் பேரணி நடத்துறதுக்கு போலீஸை கொண்டாந்து குவிச்சிருக்கீங்க. நீங்க 2 முறை போன இடம், நீங்க அவருக்கு அஞ்சலி, அவரை போய் மரியாதை செலுத்தின இடம், அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவ்வளவு போலீஸை குமிச்சு இன்னைக்கு ஒடுக்குறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க யார்? இதே விஜய் அவர்கள் தான் எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம ஒடுக்குறாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு இதே விஜய் அவர்கள் தீகாவுக்கு இது பண்றாங்க. இப்போ அது இன்னும் நியாயமான கோரிக்கை. அப்ப அதே மாதிரி விஜய் நடத்தின இந்த யாகத்தை நீங்க சத்ரு சம்ஹார யோகம், யாகம். சத்ருனா எதிரி, சம்ஹாரம்னா கழுத்தை வெட்டுறது, சங்கரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு அரித்தல், அதுதான் சங்கரித்தல், அதான் சம்ஹாரா. நீங்க சூரசம்ஹாரா, சம்ஹாரா, அந்த சம்ஹார யோகம். அப்படி பண்ண ஒரு யாகத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆள் செத்து போயிடுறாரு. யாரு? இந்த வர்மா செத்து போயிடுறாரு. செத்ததுக்கு அப்புறம் நாயகரே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த யாகம் பண்ணா நான் ஜாவேன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரி இந்த யாகம் பண்ணதுனாலதான் அவன் செத்தான்னு சொல்றது முட்டாள்தனம்னு பேசினவர் தான் பெரியார். பெரியாரினுடைய பகுத்தறிவுங்கிறது உச்சகட்டத்துக்கு உச்சகட்டம். அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா பாமர மக்களின் உணர்வு நிலை என்ன? உங்களை மாதிரி படித்த, லயோலா கல்லூரியில் பாதியில் முடித்த நீங்களே வந்து இன்னைக்கு இப்படி கவுறு கட்டிக்கிட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு 10வது மாடிக்கு ரூமை மாத்திக்கிட்டு அலையும் போது சாதாரண மக்கள் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி இல்லை அப்படின்னு புலம்புவானா மாட்டானா? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அதனுடைய விளைவு என்ன? இப்பவே தண்ணி இப்பவும் இல்ல, கர்நாடகாவிலையும் தண்ணி இல்லை, அவர்கள் அங்கே ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டேம்கள் எல்லாம். அதனால இங்கிருந்து அரிசிகளை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கிலோவுக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் இருக்குது, மூட்டைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஏறி இருக்குது. இன்னைக்கு இப்படி நிலைமையில இன்னும் அடுத்த வருஷம் இதோட இம்பாக்ட் எப்படி தெரியும்னா வருகிற மாசங்கள்ல தெரியும். மக்கள், சாதாரண மக்கள் வயிற்றுல அடிக்க போகுது. இது ஏதோ டெல்டா விவசாயிகளின் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை. வாங்குகிற ஒவ்வொரு அரிசி மணியிலையும் நம்ம காசு விடிய போகிறது. இது எல்லாம் விஜய் அப்படிங்கிற மேலத்தான் இருக்குது. 1 கிலோ அரிசி 60 ரூபா வைத்த அரிசி 65 ரூபா ஏத்திட்டாங்க. அதுதான் சொல்றேன், இப்பவே ரேட் ஏத்திட்டாங்க. சரி, இப்படிலாம் இருக்கும்பொழுது சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து கலைஞர் தான் காரணம், இந்த மேட்டூர் டேம்ல கலைஞர் ஆட்சியில செய்த தவறுகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இந்த நதிகளை வந்து தேசிய கண்ட்ரோல், ஒன்றிய கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும், ஒன்றிய கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. இது ஒரு வகையில மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்காதா? அதாவது பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவாங்க. சில ஈக்குவேஷன்ஸை போட்டு இதெல்லாம் ஃபார்மல் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு பயிற்சி கூடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி எந்த பயிற்சி கூடத்துக்கு போனாலும் இந்த கேள்வியை கேட்டால் இதுக்கு இந்த நம்பர் அழுத்திடு, அல்ல இந்த கேள்வி கேட்டால் இதை சொல்லிடு, இதுதான் ஷார்ட் ஆன்சர், ஒரே ஷார்ட் ஆன்சர், இதை போட்டுரு. இதில் வந்து 10 மார்க் கிடைக்கிட்டா கூட உனக்கு பாதி மார்க் 5 மார்க் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நோகாமல் பெரிய சேதாரம் இல்லாமல் பாதுகாக்கணும்னா இதை எடுத்துக்கோ, அல்லது கடைசியா இருக்கு இந்த ஆயுதம் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான பயிற்சி பட்டறையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை அப்படின்னு சொன்னா நேரு, இந்திரா காந்தி அப்படிம்பாங்க. இந்திரா காந்தி வங்கதேச பிரச்சனையில எப்படி சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச வீடியோக்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு பொட்டி பாம்பா நீங்க அடங்கி போய் கிடக்குறீங்க. அங்க எங்க யாரு ட்ரம்ப் உட்காந்து உங்க தலையில நறுக்கு 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 என்று குட்டி கொண்டிருக்கிறார். சரிங்களா? 57 முறை குட்டி தலையில புடைச்சிருக்கா முளைச்சிருக்காங்கிற மாதிரி வீங்கி போய் கிடக்குது. இப்படி நிலைமை இருக்கும்போது இந்திரா காந்தியை குறை சொல்லுவார். அப்புறம் அப்போ ஒரு முன்னாடி இருந்த திறமையான ஆளுமையான நபர்களை எந்த விதத்திலும் சொல்லுவதற்கு அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள் பேசுவதுங்கிறது பாஜகவினுடைய ஒரு பேட்டர்ன். அதனுடைய அப்படியே பேட்டர்ன் ஏன் இவர்கிட்ட வந்து வாய்க்குதுன்னா, இவர் அங்கே பயிற்சி பெற்றவர், ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர். ஓகே, அந்த காக்கி டவுசர் குறைவது மட்டும் இல்ல, பேண்ட் குறைவது மட்டும் இல்ல, அங்க எல்லாமே குறைஞ்சிரும். ஓகே, ஷார்ட்டா தான் அதை முடிவு எடுப்பாங்க. பிரச்சனையா ஸ்டாலின், பிரச்சனையா ஸ்டாலின், அதை விட்டீங்கன்னா கலைஞர்,
ஆக்சுவலா அடுத்தவங்களை கை காட்டுறதுல தான் போவாங்களே கண்டி சொல்யூஷன் தர மாட்டாங்க. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்ல மாட்டாங்க. ஆமா. யோசிச்சு பாருங்க. அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க. ஸ்டாலினுக்கு வருவாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே கலைஞர் வருவாங்க. இடையில இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் விட்டுருவாங்க. அப்ப அதெல்லாம் தெளிவா இருக்குது. ம். அப்ப இந்த ஷார்ட் ஆன்சர் மாதிரி இந்த பயிற்சி பட்டறையில் RSSல பயிற்சி பெற்றீங்கன்னா இந்த காக்கி டவுசர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி இதுதான், கலைஞரை குறை சொல்லுவது. ம். சரிங்களா? இது நீங்க போட்ட முதலுக்கு. ரெண்டாவது, நதிகளை தேசியமயமாக்குவது, நதிகளை இணைப்பது, நதிகளை இணைக்கிறது இல்லை, எல்லாம் தேசிய மயமாக்குவது. இது ஏற்கனவே தேசிய மயமாக எல்லாம் ஆகிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது அதாவது மாநில பட்டியல்களில் இருந்து உரிமைகள் எல்லாம் தேசியத்துக்கு போனுச்சுன்னா என்ன ஆகுங்கிறதுக்கான உதாரணங்கள் உண்டு. ம். இப்ப தனியார் மயம் இருக்கிறத தேசிய மயமாக்குனா அது வேற. ஆமா. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இட் கோஸ் டு Government. ஆமா கவர்மெண்ட். அது வேற. அது வங்கிகளை தேசியமயமாக்குவது, ம். அப்புறம் ஸ்கூலு. ஸ்கூலை இதாக்குறது, அந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, இப்போ போக்குவரத்தை அரசுடைமையாக்குவது, ம். இதெல்லாம் வேற. ஆனா அரசு, மாநில அரசினுடைய அந்த நிலத்துல அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள், அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய உரிமை, இதெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ இருந்து ஒரு அரசு உங்களுக்கு இங்கே உள்ள இறங்கும்னா அவர்கள் அதை எப்படி அவருக்கு தங்களுக்கான இதாக மாத்திடுவாங்க. ம். அப்போ ஆதிக்கம் என்பது அங்க கையில போயிடும். ம். அதுக்கு இப்பமே ரூட்டு போட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவர் தாவேக்காக்கு அமைச்சரா இருக்கிறாரு இல்ல பாஜக அமைச்சரா இருக்கிறாரு? பாஜக குறிப்பாக RSSின் திட்டத்துக்கு வேலை பாஜக மோடி அமித்ஷாவுக்கு வேலை செய்கிறது. மோடி அமித்ஷாவின் திட்டத்தில் இருக்கு. அது RSS வேலைதான். ஆனா அது ஒரு திரைமத்தினுசா இருக்கு. இவர் டைரக்டா RSSின் வேலையே அப்படியே இறக்குறாரு. தாய் கழகத்தின் டைரக்ட் பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அதனாலதான் இவரால் இப்படி பேச முடியுது. இப்படி செய்வதனால் ஒண்ணு. இன்னொன்று பாருங்க, இப்ப எல்லாம் தேசியமயம் ஆயிடுச்சு. உடனே இதெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு கூடுதலா நதிகளை இணைச்சு இவருக்கு ஏதாவது நல்லது பண்ணி போகணும், அதை செய்ய மாட்டாங்க. பாஜக என்ன பண்ணும்னா, கர்நாடகா நமக்கு வசமான வாகான இடம், அங்கே ஏற்கனவே நம்ம ஆட்சி பிடிச்சிருக்கிறோம், இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடம். தமிழ்நாடு ஏற்கனவே தமிழை ஒரு காலமும் நம்மளை மதிக்க மாட்டான். நாமளே நம்மளுடைய ஒரு ப்ராக்சியை வச்சு ஏமாற்றி அவனை மொட்டையடிச்சு வச்சிருக்கிறான். அவன் அதையே கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளை டாரா நம்ம டவுசரை கிழிச்சிருவான். அதனால இந்த தமிழன் நமக்கு சவகாசமே வேண்டாம், எக்கேடு கேட்டு ஒளிஞ்சாலும் போதும். இது அவர்கள் மனநிலை மட்டும் இல்லை, அக்ரகாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய, இங்கே இருந்தாலும் வடநாட்டு பார்ப்பனர்களின் சிந்தனை வேற, இங்கே இவர்களின் சிந்தனை இப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் நீட்டு விவகாரத்திலே அன்னைக்கு போராடியவர்கள் அங்கே உயிர்தட்டு வகுப்பினர் தான். ஆனால் அவர்கள் அரசுக்கு எதிராக இருக்காங்க, இவங்க அப்படி கிடையாது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இப்படி இந்த தமிழ்நாடு அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை தேசியமயம் ஆகிவிட்டது என்றால் அவர்கள் தாராளமாக கர்நாடகாவினுடைய விருப்பத்திற்குத்தான் செயல்படுவது. இப்போ கர்நாடக அப்போ ஆணையங்களையெல்லாம் வேலை செய்யாது. நீங்கள் என்ன கூக்குரல் இட்டால், ஏற்கனவே உருவாக்கி வைத்த ஆணையங்கள் உயிரற்று போயிருக்குது. அது வாரியமாக இருந்ததை ஆணையமாக மாற்றி அதற்கு பல்லை உருவிட்டு, இப்போ பாம்பு தான் பல்ல பிடிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது மண்புழு தான். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு தான் பாம்பு மாதிரி இருக்கும், அதுக்கு அடிக்க போகிறது கிடையாது. திரைப்படத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட பல்லில்லாத பாம்புகளை வைத்துத்தான் விஜய் மாதிரியான நடிகர்கள் நடிக்கிறார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நடிப்புக்கு இல்லைன்னா ஷோக்கு தான் உதவுமே தவிர நடைமுறையில் உதவாத மாதிரி வாரியமாக இருந்ததை ஆணையமாக மாற்றியதை இந்த மோடி அரசு 2018 அதையும் கூட இன்றைக்கு மதிக்காமல் தான் விஜய் தானாக முடிவெடுத்து போகணுங்கிறாரு. அதைத்தான் சிபிஐயை சேர்ந்த வீரபாண்டியன் சொல்றாரு. இங்க ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு இருக்குது, அப்புறம் காவிரி ஆணையம் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு அமைப்பு இருக்குது, அங்க ஒரு 2 பேருக்கும் சேர்ந்த ஒரு ஆணையம் இருக்குது. இதுட்டு நீங்க இந்த பாடியை நீங்க பேச விடாம நீங்களே போய் களத்துல இறங்கி பேசுவது என்பது இந்த பாடிக்கு இருக்கிற அந்த பவரை குறைப்பது. இன்னைக்கு நீங்க மதிக்கலன்னா ஏற்கனவே அவன் மதிக்க மாட்டேங்கிறான். ஆமா, நீங்க மதிக்கலன்னா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, இதை தூக்கி தூர போடலாம். அந்த மாதிரியான நிலைமை நீங்க உருவாக்குறீங்கன்னு அவர் சொல்றாரு. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா விஜய் செய்தது அல்லது செய்வதற்கு இருந்தது இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம். பேசாமல் இருந்தது மிகப்பெரிய குற்றம். போவதற்காக திட்டமிட்டது அதை விட பெரிய குற்றம். இன்னைக்கு எதிர்த்து கலைஞரையும் அல்லது தேசியமயமாக்கணும்னு சொல்றது குற்றத்திற்கு மேல் குற்றம். இந்த அரசு மிகப்பெரிய குற்றத்தை இழைத்து விட்டிருக்கிறது இந்த விஷயத்தில். ரொம்ப நன்றி சார், உங்க டைமை ஒதுக்கி எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.